ஹாய் கைஸ், இந்த குட்டீஸுகளை கெடுக்கிறதே நாம தாங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி அதே எதிர்பார்ப்போடவே வருவாங்க. நேற்று அதே மாதிரி தான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா நான் எதுவுமே செய்யவே இல்லை. மாம்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஆகவே ஆகாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை தான் செஞ்சேன். இது என்ன டக்குன்னு செய்கிற விஷயமாங்கான்னு கேட்பீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவில் கொஞ்சம் நெய்யும் உப்பும் போட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொலன்னு கெட்டியாக பிணைஞ்சிடாதீங்க. நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஈஸியாக செய்கிறதுக்காக பால் இருந்துச்சுங்க, பசும்பால், அதைத்தான் ஊற்றினேன். இதை வந்து தேங்காய் பால்லே வேணாலும் செய்யலாம். எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக தேங்காய் இருந்துச்சு, அதை டக்குன்னு திருவி அதில் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு பாக்கிக்கு வந்து நம்ம பசும்பாலே ஊற்றிட்டேன். அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை போட்டு உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்ததையும் கொஞ்சமாக ஊற்றினேன். அதே வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த அரிசி மாவுலேயே கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். நான் வந்து இதுக்கு வெல்லம் தான் ஊற்றுனேன். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெல்லம் ஊற்றுனேன். ஏன்னா சிலப்போ பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் இதுக்கு வந்து சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தேங்காய் பாலில் செய்வீங்களா, பசும்பாலில் செய்வீங்களாங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.